Hello guys, welcome to Unlucky Baganda. So இன்னைக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் 8 பார்க்க போறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ வேலிட் SPF ரெக்கார்ட் லீட்ஸ் டு இமெயில் ஸ்பூஃபிங். ஸோ இந்த பக்கம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு டொமைனும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சென்டர் பாலிசி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்ற ஒரு ஃப்ரேம்ஒர்க் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்படி பண்ணலன்னா இட் லீட்ஸ் டு இமெயில் ஸ்பூஃபிங். லைக் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ads.google.com இருக்குன்னு வைங்களேன், ads@google.com இருக்கு. அவர் அந்த இது வந்துட்டு அந்த இமெயில் ஐடி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நம்ம இமெயிலுக்கு வந்துட்டு ஒரு அப்டேட் அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நான் வந்துட்டு ads@google.com என்னால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி லைக் அந்த அந்த ரோல் எனக்கு எடுத்து நான் வந்துட்டு வேற யாருக்காச்சும் ஃபிஷிங் மெயிலில் அனுப்பலாம். ஸோ அதுதான் இந்த பக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பக்கு. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பிளாக் மட்டும் பார்க்குறேன், நாளைக்கு வந்துட்டு பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பக்கை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படிலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியான பக்கு சென்டர் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்வாங்க. ஸோ அப்புறம் இன்னொன்று, இது வந்துட்டு ஹேக்கர்னு ஒரு பக் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப்பு. நிறைய பக் பவுண்டி ப்ரோக்ராமில் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப்பு. பட் ப்ரைவேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக பக்காக அக்செப்ட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு லோ லெவல் பக் ஆக்சுவலி. ரெண்டாவது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ப்ரோக்ராம்ஸ் போகும்போது கோ ஃபார் ஷாப்பிங் சைட்ஸ் லைக் ஷாப்லாம் பண்ணலாம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைட்ஸுக்கு போங்க. யுவர் சான்சஸ் டு கெட் டு மீடியம் ஆல்சோ. பக்க மீடியமாக கூட அவங்க எடுத்துகிட்டு போவாங்க, பவுண்டி அதிகமாக கிடைக்கும். ஸோ வந்துட்டு பிளாக் வந்துட்டு பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். அதே தான் அவர் பண்ணியிருக்காரு, நான் சொன்னது தான். அவர் 2 to 3 months ட்ரை பண்ணியிருக்காரு, வரலன்னு இந்த ரெக்கார்ட் பார்த்துருக்காரு. ஸோ இந்த பிளாக் அவர் பார்த்துருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா இமெயில் ஃபிஷிங் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னா ஒன்றும் இல்லை, எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலி இந்த யூஆர்எல்குள்ளே போயிட்டு டொமைன் நேம் கொடுக்கணும். லைக் எக்ஸாம்பிள் எந்த டொமைன் வல்னரபிளா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. லைக் எக்ஸாம்பிள் இங்கே google.comனு கொடுத்தா SPF ரெக்கார்டு வரும், இருந்துச்சுன்னா வரும், அப்படி இல்லைன்னா நோ SPF ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸோ அந்த மெயில் ஐடி அங்கே என்னெல்லாம் இருக்குதோ அதை வந்துட்டு இந்த இடத்துல எக்ஸ்பிளைட் பண்ணணும், லைக் இந்த யூஆர்எல் மூலியமா. ஸோ இவ்வளோதான் பக்கு. எக்ஸ்பிளைட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணால், ப்ரைவேட் ப்ரோக்ராம் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக பவுண்டி இருக்குது. ஸோ இது வந்துட்டு நான் நாளைக்கு வந்துட்டு நல்லா பக்காவாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எப்படி இமெயில் ஐடி கண்டுபிடிக்கணும், ரொம்ப சிம்பிளாக நாளைக்கு சொல்லித்தரேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ.